சு அருண்குமார் டைரக்ஷன்ல சிஎன் விக்ரம், எஸ்ஜே சூர்யா, துஷாரா விஜயன் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் வீர தீர சூரன். இந்த படத்தோட புக்கிங்கை இப்போ ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இந்த வீர தீர சூரன் படத்துக்கு இது வரைக்கும் ப்ரீ சேல்ஸில் தமிழ்நாடுல 50 lakhs மட்டும்தான் வந்திருக்கு. ஆனால் L2E எம்புரான் மலையாளம் படத்துக்கு இது வரைக்கும் தமிழ்நாடுல 75 lakhs கிட்ட ப்ரீ சேல்ஸ் வந்திருக்கு. வீர தீரன் சூரன் படத்துக்கு பாசிட்டிவான ரெஸ்பான்ஸ் வந்தாதான் கலெக்ஷன் வேற லெவலுக்கு போகும். அடுத்ததா எச் வினோத் டைரக்ஷன்ல தளபதி விஜய், பூஜா ஹெக்டே, பாபி டியோல் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற படம் தான் ஜனநாயகன். ஃபர்ஸ்ட் இந்த படத்தை அக்டோபர் மாதம் ரிலீஸ் பண்ணுறோம்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் அந்த டேட்டில் போஸ்ட்பன் ஆகி வர ஜனவரி 9 பொங்கல் வீக்கெண்டுக்கு ஜனநாயகன் படத்தை தியேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ண போகிறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லி ஒரு நியூ மாசான போஸ்டரும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. தளபதிக்கு லாஸ்டான மூவி தான் இந்த ஜனநாயகன். பக்காவான ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுற படமாக இருக்க போகுது ஜனநாயகன் படம். அடுத்ததா பராசக்தி சுதா கொங்காரா டைரக்ஷன்ல சிவகார்த்திகேயன், ரவி மோகன், அதர்வா இவங்கெல்லாம் சேர்ந்து நடிக்கிற ஒரு பீரியாடிக் ஆக்ஷன் மூவி. இந்த பராசக்தி படத்தோட ஷூட்டிங் இப்போ போயிட்டு இருக்கு ஸ்ரீலங்கால. இந்த பராசக்தி படத்தையும் பொங்கல் 2026க்கு தான் ரிலீஸ் பண்ண பிளான் பண்ணிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களாம். பராசக்தி ஜனநாயகன் கிளாஷ் ஆகுமான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அகத்தியா நம்ம ஜீவா மற்றும் அர்ஜுன் சேர்ந்து நடிச்சிருக்கிற படம் ரீசெண்டாக தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எதிர்பார்த்த அளவுக்கு போகல. அகத்தியா ஒரு ஃப்ளாப் மூவி தான். அகத்தியா படத்தை வர மார்ச் 28 சன் NXT OTT பிளாட்ஃபார்ம்ல ஸ்ட்ரீமிங் பண்ண போறோம்னு அஃபிஷியலாகவே சொல்லியிருக்காங்க.